ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். சாமியாடி சொல்லிடுறாங்க, முத்தழகு நீ கண்டிப்பாக தீச்சட்டி எடுத்தினா பூமி பொழைப்பாரு அப்படின்னு சொன்ன கையோட அங்கே அஞ்சலியும் பாண்டி மீனா வந்துடுறாங்க. ஏன் அஞ்சலி தான் தீச்சட்டி எடுப்பா அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அந்த பூஜாரி என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி கையில் ஒரு தீச்சட்டியை கொடுத்துட்றாங்க. அங்கே பாண்டி மீனா வேக வேகமாக வேப்பிலை எடுத்து அஞ்சலி கையில் வச்சு திணிச்சு விட்டுறாங்க. அஞ்சலியால் ஒன்றுமே பண்ண முடியலை. தண்ணியை நல்லா ஊற்றி விட்டுறாங்க தலையில். அதுக்கப்புறமா வேக வேகமாக நாங்கள் தான் எடுப்போம் அப்படின்னு முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்படியே சுற்றி வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் முத்தழகுக்கு அந்த பூசாரி, இன்னொன்று நான் தர்றேம்மா, நீ எடுமா, உன்னோட வேண்டுதலும் நம்பிக்கையும் கண்டிப்பாக அந்த ஆத்தா ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்லி முத்தழகு கையிலையும் ஒரு தீச்சட்டியை கொடுக்குறாங்க. பாண்டி மீனா செமையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க, ஒரே கூத்தா இருக்குது. அஞ்சலி வந்துட்டு இருக்காங்க. அஞ்சலியை பார்த்து வயிற்ற பார்க்குறாங்க. என்னம்மா அஞ்சலி, உன் வயிறு ஒன்றுமே இருக்குது ஆனால் இல்லை. படிக்காதவன்ல ரஜினி சொல்லுவார் பார்த்தீங்களா, அம்பிகாவை பார்த்து அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ தண்ணி ஊற்றுனதில்ல அந்த தலவாணி அப்படியே அமுங்கிருச்சோ அப்படின்னு சொல்லி நழுவிருச்சே, இடுப்பில் இருக்க மாதிரி தெரியலேன்னு அஞ்சலி புலம்பிக்கிட்டே வர்றாங்க. உடனே என்ன அஞ்சலி ஏதோ முணுமுணுத்துட்டு வர்ற அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா. இல்லை, பூமிக்கு நல்லா இருன்னு சொல்லி மந்திரம் ஓதிட்டு வர்றேன் அப்படின்னு அஞ்சலி சமாளிக்கிறாங்க. ஓ, உனக்கு மந்திரம்லாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உன் வயிறில் ஏதோ வித்தியாசம் தெரியுது, உனக்கு பசிக்குது தானே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அது ஒரு பேக்கு போல இருக்குது. காமெடி பீஸு வில்லியாக இருக்காளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி தவிக்குது, போய் தண்ணி கொண்டு வாங்க ஆண்டி அப்படின்னு அஞ்சலி சமாளிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சரி செஞ்சிடலாமே அப்படின்னுட்டு தண்ணி கொண்டு வரதுக்குள்ளே படாத பாடு படுத்திடுறாங்க. அப்புறம் கொண்டு வந்து தண்ணியை கொடுக்குறாங்க அஞ்சலிக்கு. நானே உனக்கு கொடுக்குறேன் கண்ணு அப்படின்னு வாயில் வச்சு ஊற்றி விடுறாங்க. அதுக்கு கோயில் பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க. முத்தலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சட்டியிலேருந்து ஓட்டை இருக்குது. ஓட்டையிலேருந்து அப்படியே வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு நெருப்பு தாங்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்காக நான் பண்ணியே தீர்வேன்னு நடந்து வந்துட்டுருக்காங்க. கை வலிச்சா கூட இறக்கி வைக்க சொல்கிறாங்க. முடியவே முடியாதுன்னு வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துட்டு எனக்கு வேர்க்குது அப்படிங்கிறாங்க. இங்கே என்னம்மா உன் வீடா, ஏசியாக இருக்க போகுதுன்னு பாண்டியம்மா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, போய் ஒரு விசிறி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அஞ்சலியால் நடக்க முடியலை. அப்படியே என் வயிற்றில் இருக்க தலைவணி கீழே விழுகுதா அந்த பயத்திலே வர்றாங்க. அவங்க ஓடி போய் வேகமாக ஒரு விசிறி எடுத்துகிட்டு வந்து, இளவரசிக்கு நான் வேர்த்து வேர்க்குது, நான் உனக்கு வீசி விடுறேன் அப்படின்னு சொல்லி வீசி விட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்படியே அவங்க 2 பேர் இருக்காங்க. பாத்தியா, போகிறவங்க கோயிலில் சாமி கும்பிட வந்தவங்க பேசுகிறாங்க. இவளுக்கு திமிர பற்றியா, வீசி விட சொல்கிறத, கொஞ்சம் கூட கடவுள் பக்தியே இல்லை இவளுக்கு. இது எப்படி இங்கே பழிக்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ வீசி விடுறாங்க, நல்லா எரிய போகுது பாரு அப்படின்னோன்னு அந்த பாண்டியம்மா விசிற அஞ்சலியோட நெருப்பு பகவன் பிடிச்சிக்கிட்டு எரியுது. ஐயோ நெருப்பு நிறைய எரியுதாண்டி அப்படின்னோடனே தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஓடி போய் பாண்டியம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணின்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிற கிரேசனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஊற்றுன கையோட குபீருங்க நல்லா பிடிச்சிருது. அஞ்சலியால் ஒன்றுமே பண்ண முடியல. பாண்டியம்மா, ஐயோ நம்ம அண்ணனை போலருக்கு எடுத்துகிட்டு வந்தேன்டி, என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. கீழே போட்டுரு அஞ்சலி அப்படிங்கிறாங்க. அஞ்சலி வேறு வழி இல்லாமல் கீழே போட்டு உடச்சிடுறாங்க தீச்சட்டியை. அதை பார்த்துட்டு அங்கே முத்தழகு ஓடி வர்றாங்க வேகமாக. அங்கே வந்துட்டு இருந்தா அஞ்சலி எப்படி தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன் ஆண்டி இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லையிலே பின்னாடி இந்த அவங்க சேலை தலைப்பில் நெருப்பு பிடிச்சிருது. ஏற்கனவே அவங்க பாண்டியம்மாட்ட கேட்பாங்க, ஏன் ஆண்டி நம்ம பொய் சொன்னால் இது நெருப்பு பிடிச்சி எரியுமா அப்படின்னு அஞ்சலியும் கேட்குறாங்க. நம்ம பொய் சொன்னால் தானே நெருப்பு பிடிக்கும், நீ இந்த உண்மை தானே கண்ணு சொல்கிற அப்படின்னு சமாளிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த நெருப்பு பிடிச்சிருதா. முத்தழகு ஓடி வந்து நெருப்பு பிடிக்கிற தளவை பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க. அஞ்சலி, நீங்கள் சீக்கிரம் சேலையை விட்டுட்டு அங்கிட்டு போய் ஓரமாக ஒளிஞ்சுக்கோங்க, போங்க மரவில் போய் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இங்கே குட்டு உடஞ்சி போயிருமே. அஞ்சலி திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா சேலையை அவுத்துட்டா இங்கே வயிற்றில் கட்டியிருக்க தலைகாணி தெரிஞ்சு போயிடும், மொத்தமும் போயிருமே அப்படின்னு முழிக்கிறாங்க. உசுரை விட பாருங்கங்கடே, பூமி கூட வாழணுங்கிறக்காண்டி 2 நிமிஷம் தான், ஆனால் அதுக்கு மேலே இருக்க முடியலை. ஏன்னா உசுறு பெருசு இல்லையா. டக்குன்னு சேலையை உறிஞ்சு போட்டுட்டு ஓடி போய் அந்த மரவுலவி நின்றுக்கிறாங்க அஞ்சலி. இதுக்கு நடுவில் பேச்சியம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர் உள்ளக்க போகக்கூடாங்கிறாங்க. அவங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பூமியை போய் பார்க்குறாங்க. பூமியை பார்த்து அழுகுறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீ கண்டிப்பாக பொழைச்சி வருவ, என் மருமக வேண்டுதல் பண்ணியிருக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக நீ பொழைச்சி வருவ, எனக்கு முடியாமல் இருக்கல, நீங்கள் என் காலடியிலே கிடந்தியே அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்கி ரொம்பவே துடிக்கிறாங்க பேச்சியம்மா. அப்புறம் அங்கே அம்மன் சிலை ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புடவைங்கெல்லாம் நிறையா இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு போய் இந்தாங்க அஞ்சலை கட்டிக்கோங்க அப்படின்னு பாவங்க ஒரு கையில் தீச்சட்டியோட ஒரு கையில் காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் புடவை எடுத்துக்கொண்டு போய் முத்தழகு கொடுக்குறாங்க. கட்டிக்கங்க அஞ்சலி, இதை கட்டிக்கங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அஞ்சலி வந்துட்டு எப்படி வாங்குறது, இப்படி திரும்பினோம்னா வயிறு தெரிஞ்சு போயிருமே, இங்கே தலகாணி மூட்டை இருக்கேன்னு பயத்தில் நிற்கிறாங்க. இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க ஒரு சோகமாக பார்க்குறாங்க முத்தழகை. அஞ்சலி மனசு மாறுவாங்களா என்னங்கிறது தெரியல.
ஆனால் நல்லபடியாக முத்தழகு நேர்த்தி கடனை முடிச்சிருவாங்க. அஞ்சலி தான் டமால்னு போச்சு, புஸ்வானமாக போச்சு. மனசு மாறுறாங்களா என்ன? அவங்க மாறினாலும் ரெஜினா விட மாட்டாது. பார்க்கலாம் பொறுத்திருந்து. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.